இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்பு சந்திப்பது ஏ சந்திரா. அப்படிகளே, இன்று இவ்வாறு நேராக இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து புகழ் பூத்த வாழ்நாள் சாதனையாளர், இசையமைப்பாளர், இசை கோகுலம் ஈழநல்லூர் அருணா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். ஆம்னியர்களே, அருணா அவர்கள் பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பிக்கின்றார். அவரை இப்பொழுது வான் அலைகள் நினைத்துக் கொள்ள இருக்கிறேன். வணக்கம் அருணா அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு சந்தோஷமா இருக்கிறதுன்னா ஒரு என்ன சொல்றது, போர்க்காலத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் எந்த விதமான வசதிகள் அற்ற காலத்தில் இசையால் எல்லோரையும் மகிழ்வித்த ஒரு அற்புத கலைஞரை நாங்கள் இந்த வானொலிக்காக இணைத்திருக்கின்றோம். சந்தோஷமான விடயம் அண்ணா. கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் நீங்கள் இசைத்துறையில் இருக்கிறீர்கள் அண்ணா? கிட்டத்தட்ட 50 இசை எங்களை இசைக்குழு துவங்கினது 1967ஆம் ஆண்டு. 67. சும்மா என்னோட படிச்ச நண்பர்கள் 5 பேர் சும்மா ஒரு இசையை நடத்தினாங்க. அதுபோல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பேன். வயலின், ஹார்மோனியம், எங்களோட தகப்பனார் ஒரு இசை கலைஞர், அவர்கிட்ட ஹார்மோனியம் எல்லாம் வாங்கினாங்க. அப்ப நான் சும்மா ஒரு எங்களோட கல்யாண ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சது, அதை பார்த்துட்டு எனக்கு ப்ரோக்ராம் படிக்க தூக்கிட்டாங்க அட்வான்ஸ்ல. அப்ப இந்த பேர் இல்ல, சும்மா அப்படி ஒரு திறமை இருந்தா. சரி, இப்ப உங்களுடைய தந்தையார் தான் இதை உங்களை எல்லாத்துக்கும் பழக்கி தந்தாரா? நீங்கள் தந்தையார் ஒரு கலைஞர், அவர் மிருதங்கம், கொன்னக்கோல், சபை மிருதங்கம் வாய்ப்பார், கடம் வாய்ப்பார், வாய்ப்பாட்டு டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய யாழ்ப்பாணத்தில். அவற்று அடிதான் எங்களுக்கு வந்த இசை. அதாவது அருணா, இப்ப நீங்கள் யாரிடமாவது முறைப்படி சங்கீதம் ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா அல்லது கற்றுக்கொண்டார்? வயலில் இருக்குல்ல, ஆரம்பத்துல எங்க தகப்பனார் இன்னும் நல்ல பேர் வயலின் மாஸ்டர் பெரிய பெரிய சண்முகானந்தம், டிவி விஜயபால் சொல்லி ஃபேமஸான ஆகட்டைன்னு விட்டவர். நான் சங்கீதம் படிச்சேன், நிறைய படிச்சேன். ஆனா சோதனை எடுக்கையிலோடைய சங்கீதம் படிச்சேன், நிறைய படிச்சு அதுல எனக்கு தெரியும். அப்ப நான் சில பிள்ளைகளுக்கு இப்ப மியூசிக் சொல்லி கொடுக்குறான். டெஸ்டுக்கு ஓகன் வாசிக்க டெஸ்ட் இருக்குல்ல, சங்கீத டெஸ்டுகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சரி, நல்ல ஒரு விஷயம். நல்ல ஒரு விஷயம். இப்ப அருணா, உங்களுடைய தந்தையாரும் ஒரு இசைக்குழுவை வைத்திருந்தாரா அல்லது நீங்கள் ஆரம்பித்தீரா? அவர் கச்சேரிகளுக்கு வாசிக்க போவார், மிருதங்கம் வாசிக்க போவார், அல்லது வாய்ப்பாடு சொல்லிக் கொடுப்பார். காரணம் இந்து குறைச்சிருக்கல இந்து கல்லூரியில அந்த நேரம் 60ஆம் ஆண்டு கால பகுதியில காரணம் இந்து கல்லூரி படிப்பிச்சார். பிறந்த முல்லைச்சோதரிகளை நிறைய அப்பா படிப்பிச்சவர். சங்கீதம் சொல்லி கொடுப்பார், வாய்ப்பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பார். சரி, ஓகே. ஒரு 1967ஆம் ஆண்டு என்பது நீங்க இளமை காலத்தில் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்தீர்கள். இப்ப நண்பர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல வயலின் வாசிப்பேன் கொஞ்சம். அப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு நான் தான் வயலின் எல்லாம் வாசிப்பேன். அப்ப என்னோட படிச்ச ஒரு பரமசிவம் என்னோட படிச்சவர், என்னை விட குறைவாத வயதவருக்கு. அவர் தான் ஆரம்பத்தில் எங்களோட இசைக்குழுல பாட துவங்கினவர். அவர் இந்த சிங்கார வேலையில பாடலாம் அந்த மாதிரி நல்லா பாடுவார். அவைகளை சேர்த்து ஒரு நிகழ்ச்சியோட துவங்க இல்லை. அன்றைக்கு ஒரு என்னோட படிச்ச நண்பர் எங்களோட வாசால நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சியோடு வைங்கன்னு சொன்னேன். அப்ப நான் ஆக்களை போட்டுக்கிட்டு கூட்டிட்டு தேக்கோடியன் எல்லாம் மினவல் வேண்டி எல்லாம் வாய்ச்சதும் அது பார்த்த சனங்கள் நினைக்க திறமை சொல்லி அதுக்கப்புறம் பேர் வச்சாங்களா அருணாச்சலம். எந்த பேர் வைப்ப கேட்டா எந்த பேர் வைப்ப வேண்டா எங்கட அக்காண்ட புரிச்சர் அவர் சொன்னார் அருணாண்டு வைப்போம். அருணாண்டு வச்சாரு. அது அப்பவே அந்த அந்த புரோகிராம் பார்த்தோடனே அட்வான்ஸ் தூங்கிட்டாங்க கோயில்களுக்கு. நல்ல ஒரு விஷயம். சரி, இப்ப அருணா, இப்ப எத்தனையாம் ஆண்டுல நீங்கள் இந்த ஒரு முழுமையான இசைக்குழுவை ஆரம்பித்து நிகழ்ச்சிகளை மக்களுக்காக படைக்க வலிக்க? 70ஆம் ஆண்டு எத்தனையாம் ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 67, 67, 69 இசைக்குழு போயிட்டு தாங்கிட்டு. ஆனா அந்த பெரிய சவுட் போடாம பிரேம்பியன் மெக்கிருக்கல அதுல
2 பேர் இருந்து 68 69 சேர்த்து வாங்கிட்டேன். கோஷி நிறைய அந்த சவுண்ட் எல்லாம் போடாம கிரைமியன் வைக்கலாம். ராஜவாக்கியம் இருந்தார் சவுண்டார், அவரிடம் கிரைமியன் வைக்கலாம் இருக்காது. கோன் தான் முந்தி இருக்கிறது. ரியல் சவுண்ட் யாழ்ப்பாண ஃபேமஸான சவுண்ட் தான் கோன் தான் வச்சுப்பாங்க. ஆனா அவங்க இந்த சவுண்ட் வந்து தானே இந்த எக்கோ எல்லாம் போட்டு சவுண்ட் பண்ண தோங்கினோம்னா பேச துவங்கிட்டாங்க. பேகில கடிக்கிற மேக்க வச்சு அவங்களதான் பிடிக்கிறாங்க. திருவிழாக்காரராவே தான் பிடிப்பாங்க. 30-40 ஓனை கட்டி பெரிய திருவிழா நடக்கும். நிச்சயமாக. அதாவது இந்த ரீகல் சவுண்டை யாரும் மறந்துவிட முடியாது. ரீகல் சவுண்ட் சவுண்ட் வைக்கல் இருக்கும். மற்றது இப்ப நீங்கள் 70ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு 73ஆம் ஆண்டு காலப்பகுதியில எல்லாம் ஒரு யாழ்ப்பாணத்துல ஏனைய இசைக்குழுக்களோடு இணைந்து ஒரு முக்கியமான வந்துட்டீங்க. அப்ப உங்களோட பாடுவதற்கு எல்லாம் எப்படி எல்லாம் மாக்கள் எடுத்தீங்க? இசைக்குழு வந்து ஆரம்பத்துல என்னோட படிச்சவர் பரமசிவம் உண்டு, அவர் நல்லா பாடுவார். அவர் பாடினது பேருந்து அந்த நேரம் ஜெயா சவுந்தரராயன் சுமார் தெரியும் உங்களுக்கு, சுமார் சமயன் ஜெயா சவுந்தரராயன் பாடினது. மற்றது அந்த நேரம் யாழ்ப்பாணத்துல கனகாம்பாள் சதாசிவம் ஃபேமஸான பாட்டுக்காரர் இருந்தவா. அவ புத்தூர்ல இருந்தவா. அவ பொம்பளை பாட்டு போடுவா. டக்காண்டு அவ அரேஞ்ச் பண்ணுவோம். போய் கூப்பிட்டு கூட்டிய அந்த நேரம் போன் ஒன்றும் இல்லாத காலம் தானே. திடீர்னு ப்ரோக்ராம் வந்து ஓடி போயிட கூட்டியணும். சைக்கிள் பஸ்ல போய் அரேஞ்ச் பண்ணிட்டு அவ வருவோம். கார்ல வருவா. வந்து பாட்டுக்காரன் ஏ சவுந்தரராயன் பாடுறேன். சுமார் சமயன் சவுந்தரராயன் பாடுறோம். மற்றது நாகர்கோயில ஈழத்தி சவுந்தரராயன் என்றவர் இருந்தவர். இப்பவும் இருக்கிறார் உயிரோட. தெரியுமா உங்களுக்கு? தெரியவில்லை. மற்றது பொம்பளை பாட்டுன்னா அவதான் பாடுறது. அது பிறகுதான் பெரிய பெரிய பாட்டுக்காரிகள் வந்தவன். நிறைய ஆக்கள் எங்களோட பாடினவையில வெளிநாடுகளில் இருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம். கங்காண்டு பாட்டு பாடினவா, அவ பேமஸாவா பாடினவா, அவ லண்டன்ல இருக்கா. அப்படி அப்படி இப்படி கனவே இருக்கிறான் அவங்களோட பாடினாங்க. சரி, இன்னொரு ஒரு இறுக்கமான கேள்வி ஒன்று. முதல் முறையாக நீங்கள் ஒரு கச்சேரிக்கு சென்று நீங்கள் முதல் முறையாக பெற்றுக்கொண்ட சம்பளம் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்துல 67ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு எவ்வளவு காசு? நான் தனியா போய் வாங்கிச்சவோ, குழுவாகவோ தனியாக வாசித்தால் எவ்வளவு கிடைக்கும்? அந்த நேரம் வந்து கொஞ்சம் காசுதான் வருமுங்க. எனக்கு அந்த நேரம் ஆரம்பத்துல நான் வாங்கி போனா 100 ரூபாய் 200 ரூபாய் தருவாங்க. இங்க இது ஒரு கார்ல போன வேண்டாம். இசைக்குழு போறேன்னு சொன்ன ஒரு கார் இருந்தா, ஒரு கிட்டார், ஒரு பொங்குரம், டோல்கி அப்படின்னு 5-6 சாமான் தான் கொண்டு போவோம். பாட்டுக்காரிகளா முடியும். அங்க போனா பருத்துறை இருக்குல்லோ, 20 கிலோமீட்டர் போறோம்னா கட்டைக்கு 1 ரூபா. அப்ப 20 தான். அப்ப அப்ப நாங்க 200 500 1000 தான் வேண்டும். ஆக்களை சம்பளம் கொடுக்க 500 1000 கையும் கணக்கும் சரியா போய்விடும் உங்களுக்கு. யாழ்ப்பாணத்துல சின்ன மூலம் ஒன்று சொல்லி ஒரு தெரியுமா உங்களுக்கு? சின்ன மூலம் முத்துரச்சந்தில மத்தியா செட் இருந்த மாதிரி அந்த ராமசாமி செட் இருந்தவர். கிண்ணரோட கேட்க மரவாக்கிட்டு இருக்கு கேக்கஸ் ரோட்ல. மற்றது விழான் பேரு பிள்ளை இருந்தவர். அவையெல்லாம் குடங்களை கூப்பிட்டு 500 ரூபாய் தருவிடும். புடிய புடிய வாங்கிக்கோணும் அந்த நேரம். இப்ப அப்படிங்களா? நல்ல ஒரு காலம். சரி அருணா, இன்னொரு கேள்வி. இப்ப இது முழு நேர உங்களுடைய தொழிலாக ஈடுபட்டீர்களா அல்லது வேறு ஏதாவது வேலை ஏதாவது? முழு நேர ஓமம் நீங்க சொல்றது சரி. ஏனென்றா ஆரம்பத்துல இந்த இசை குழுவைத்தான் நம்பி இருக்கிறாங்க இசை நிகழ்ச்சிகள் போறது. மற்றது அதாவது நான் சின்ன பிள்ளைங்களே இந்த வாசிப்பேன் தானே, வயல் ஹார்மோனியம் வாய்ப்பு, மில்லுப்பாட்டு போவன், கச்சேரி போவார். மற்றதுங்கிற அக்காண்ட புருஷனோட கணேசுத்தரன் தான் அவர் வில்லுப்பாடு பிடிச்ச நான் தான் மெயினா வாசிக்கிறேன். அப்படி இப்படி நிகழ்ச்சிகளை போய் வந்தீங்க. பேருந்து இந்த சண்டை வந்ததல்லோ, நின்ற உடனே பேருந்து மாநகர சபை எங்களோட வீட்டு பக்கத்துல இருந்த மேயர் CVK சிவஞானம் ஐயா இருந்தவர். அவருக்கு விட்டு வாழா பாடு சொல்லி என்ன சரியான கஷ்டம். உழப்பு டக்கான்னு நின்றுட்டு கோயில் தான் பூட்டிக்காச்சு. சரி,
இப்ப அருணா அண்ணா உங்களுக்கு உங்களை யாரும் மறந்து விட முடியாது. குறிப்பாக பல்கலைக்கழக காலம். நாங்களும் அங்கு பயின்று உங்களுடைய இசையால் நனையாதவர்கள் பட்டதாரிகளாக வெளியில் வந்திருக்க மாட்டார்கள். அதாவது அருணாவையும் அருணாவுடைய மகன் நான் நினைக்கிறேன் கேரிஸ் நினைக்கிறேன் ஆக்டோபேட் வாசிப்பு கலைஞர் அவரையும் மற்றது உங்களுடைய சிறிய பையன் ஜெகதீசாக்கம் ஒரு சிறுவனாக நரசிம்மானையும் கூட்டிக் கொண்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த வழியில் ஒரு வெள்ளை ஷர்ட்டோடு உங்களுடைய கேரிஸ் வந்து ஒரு ஒக்டோபேடை சிரித்த முகத்தோடு நீங்கள் இருவருமே வாசி சுகுமாரம் பாடிவிட்டு சென்று விடுவார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சதீசும் வந்து போகிற கிட்டாரோட சதீசும் வந்து போறவர் ஞாபகம் இருக்கிறது. 4 பேர் வருவீர்கள், சுகுமாரோடு பாடி செல்வீர்கள். வாழ்க்கையில் வசதிகள் என்ன சொல்லுது நிலைமைகள் வசதிகள் இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய இசையால் நனைந்தவர்கள் ஏராளம். உங்களோட ஒரு சிறப்பு திறமை என்னவென்றால் யாராவது பாட வந்து பாடலில் ஒரு இடத்தை விட்டு விட்டால் அவர்களுக்கு பின்னாலே சென்று அந்த கோடை எடுத்து கொடுத்து தலையசைத்து பாட வைத்து செய்வீர்கள். அது உங்களுடைய திறமை என்ன, பாராட்டுக்கள். அது உங்களுக்குத்தான் அது உரித்தான பாணி. உண்மையா? திருவிழா எங்களை நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சி அமைப்பா பிடிச்சா ஒரு அங்க உள்ளவர் ஒரு பாட சொல்லுவீங்க. ஒரு நல்ல பாடக்கூடிய இருப்பாங்க. நாங்க பாடக்க அவர் வந்து பாட்டு அவர் இல்ல கோட் செட்டும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப பாடணும்னா ஒரு பாட்டை துவங்கிட்டாருண்டா அந்த பாட்டு பாடணும்னு ஒவ்வொரு கிழக்கெல்லா வாங்கி பார்த்துட்டு எங்க கிட்டக்காரன் எல்லாரும் சொல்லுவாங்க கோட் செட் உடனே டக்குன்னு வாங்கிடுவாங்க. இதை கெட்டிக்காரன் தானே ஒரு வரியில முடிச்சு போடுவோம். சரி, இப்ப அருணா அண்ணா, இப்ப உங்களுடைய 2 புதல்வர்களுமே உங்களுடைய இசைக்குழுவோடு பயணித்துக் கொண்டிருப்பதாக அறிகின்றோம். 3 பேர் மன்னிக்கவும், 3 பேரும் ஜெகதீஷ் 3 சிங்க குட்டிகள் மாதிரி 3 பேரும் இசையோடு பயணிக்கிறார்கள். அது உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். வாசித்தால் பின்னல் மகன் வாசிக்காமல் போயிருப்பார்கள். ஆனால் மிகவும் பெருமையாக அந்த இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அருணா அண்ணா உங்களுடைய வளர்ப்பும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ நான் இசைக்குழு போறே இல்லை. ஆனா இந்த வீட்டுல பிள்ளைகள் நடத்தி கொண்டு இருக்காங்க. அது சந்தோஷம் எனக்கு பார்க்க. நல்ல ஒரு விடயம். இப்ப அருணா அண்ணா, இப்ப இந்த வசதிகள் குறைந்த காலத்தில் நீங்கள் பல இருவட்டுக்கள் அல்ல இசைகள் எல்லாம் அமைத்திருப்பதாக அறிகின்றோம். எப்படியான இசைத்தட்டுகள், ஈழத்து பாடல்கள் அல்லது தாயக பாடல்கள் ஏதாவது நீங்கள் என்னென்ன பாடல்கள் எல்லாம் வாசித்திருப்பீர்கள் அல்லது என்னென்ன பாடல்களுக்கெல்லாம் இசையமைத்திருப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா நேர்களுக்காக? நான் நிறைய அவன் ஈழத்து பாடல்களுக்காக ஸ்டூடியோ வச்சிருந்தவன். அந்த நேரம் அவன் ஸ்டூடியோ இருந்தது. தர்மேந்திரா ஸ்டூடியோ பண்ணது பலால் ரோட்ல இருந்தாரு. பேர மறந்து பலால் ரோட்ல அவ நான் போய் ரெக்கார்டிங் செய்யலாம் வாசிக்கிறேன். வாசிக்காவே நித்தியண்ணன் இருந்து அது மறுநாள் இந்த சுதேந்திர நித்தியண்ணன் சொல்லி அவரையும் ரெக்கார்டிங் அவரும் இயக்க பாட்டு அடிச்சு அதுல அடிச்சிருக்கிறான் பாட்டு. ஞாபகம் இல்லை. நல்ல ஒரு விஷயம். அதாவது ஏனென்றால் அருணா அவனுடைய பங்களிப்பு இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இல்லை என்றான் சொல்ல வேண்டும். அந்த வகையில அருணா அண்ணா நிச்சயமாக அந்த இறைவன் உங்களை சுகதையா வைத்திருப்பதற்கு காரணம் நீங்கள் செய்த நல்ல தொண்டுகள் தான், அல்லது இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறதான் காரணம் நினைக்கிறேன். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அருணா அண்ணா உங்களுடைய பங்களிப்புக்காக காலமா. சரி, இப்ப அருணா அண்ணா, இப்ப உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இப்படி கொண்டாலும் ஏதாவது ஒரு பிள்ளை இல்லை நான் படிப்பிக்க மாட்டேன், இசையோடு வரவில்லை என்று யாராவது சொன்னார்களா? அல்லது எல்லோரும்? எனக்கு 5 புதல்வர்கள். அதுல முதல் 2 உள்ள அவங்களும் கிட்டார் காடைய வச்சு அவர் இதுல விட்டுட்டாரு. ஆனா அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லல. 2வது புதல்வர் எலக்ட்ரானிக் வேலை செய்வார், ரேடியோ டிபிஆர். 3வது 4வது அவங்களுக்கும் பெரிய பழக்கம் இல்லை. எங்களோட வந்து சும்மா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க. எங்களோட வந்து மேடை ஒழிக்கிறது ப்ரோக்ராம் செய்யதான் அது எங்களை பரம்பரையாக்கும். எங்களை அப்பாட்ட இது அந்த இதாக அவங்க அதுலயே பிடிச்சிட்டாங்க. பெருசா பழக்கம் இல்லை. எங்களோட வந்து வாச்சி அனுபவத்தில் வந்தது. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, நீங்களும் சதீஷும் கேரிஸும் கிட்டாரும் ஒக்டபேடும் ஓகனுமே காணும் நீங்கள் ஒரு பாட்டை கொண்டே சென்று விடுவீர்கள். அதோட
அண்ணன் சுகுமாரனுடைய குரல் கணீர் என்ற குரலோடு பாடல்கள் சந்தோஷத்தை தரும். அருணா அண்ணா, நேரலுக்காக ஏதாவது உங்களுடைய ஒரு பாடல் ஒன்றை உங்களுடைய ஓகன்ல அல்லது கீபோர்ட்ல வாசி காட்ட முடியும்? வாசிக்கக்கூடிய இளமையில் இருக்கு, பழைய பாடலுடைய வாசி காட்டுங்க. ஆம் நேர்களே, அருணா அவருடைய இசையை மயங்காதவர்கள் இருக்க முடியாது. அந்த வகையிலே அருணா அவர்கள் இப்பொழுதும் தன்னுடைய இசைத்திறமையை காட்ட இருக்கின்றார். இதோ அந்த பாடல் ஒன்றை வாசிக்க இருக்கின்றார். இணைந்திருங்கள் வானொலியோடு. அவர் தயாரானதும் வாசிங்க வாசிங்க. நன்றிகள் அண்ணா, நன்றிகள் அண்ணா, நன்றிகள். அதாவது கேட்டவுடன் வாசி விட்டீர்கள் என்றாலும் உங்களுடைய அந்த அதே அருணாவை நாங்கள் இதன் இந்த எந்த ஒரு கண்டத்திலிருந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அண்ணா. பாராட்டுக்கள், நன்றிகள் அண்ணா, வாசித்து காட்டியது. சரி, நன்றி. மற்றதண்ணா, இன்னொரு விடயம், இப்ப நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பசுமை நிறைந்த நினைவுகளை என்று பாடுகிற போது ஒரு சந்தோஷமா கோயிங் டவுன் பாட்டிக்கு 3 முறை 4 முறை மிகவும் என்ன சொல்லுது ஆறுதலாக ஸ்லோவா எல்லாம் வாசித்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல படிச்ச எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அருணா அண்ணா எப்படி வாசிச்சிருப்பார், எப்படி நாங்கள் இருக்கியிருப்போம், எவ்வளவு புள்ளிகளை கொடுத்திருப்போம் என்று அவருக்கு எங்களுக்கு தான் தெரியும். அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு மிகவும் என்ன சொல்லுது ஒரு சாந்தமாக இருந்து வாசிட்டு போய் நல்ல ஒரு பிரியமண்ணா, நல்ல ஒரு வீட்டை பார்க்கின்ற பொழுது இப்படி எல்லாம் செய்தோமா என்று போகிறது சந்தோஷமா இருக்கிறது, ஒரு பக்கம் கவலையாம இருக்கிறது, இப்படி எல்லாம் இப்படி அருணா அன்னைக்கு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. மற்றது என்ன, இன்னொரு கேள்வி வருகிறது. இப்ப உங்களுடைய இசைக்குழு இப்ப 3 பிள்ளைகளும் நடத்துகிறார்கள் அப்படித்தானே? அதாவது அவர்கள் முழு நேரமாக இதை பார்க்கிறார்களா, வேலை செய்து கொண்டு பார்க்கிறார்களா? ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருக்காரு, வேலைக்கு போறவர், அப்படி கிட்டார் வாசிக்கிறவர், மாநகர சேவையில வேலை செய்யறேன். சரியா அதை செய்யறாரு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கேரிஸ், அதாவது கேரிஸினுடைய இடத்தில் இருந்தால் தந்தையார் கலந்து கொடுத்து நல்ல ஒரு விடயம். நிச்சயமாக நாங்கள் அவர்கள் இருவரையும் அல்லது மூவரையும் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் வெகு விரைவில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம் அருணா அண்ணா அவர்களை. ஆம்னிகளே, நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தால் அல்லது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய தெரிவை அல்லது
உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமையில் இரவு 9:30 சிட்னியிலிருந்து வானொலியில் எடுத்து வரப்படுகிறது ஏடிபிசி வானொலியூடாக. அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியை எங்கள் ஏடிபிசியுடைய ஃபேஸ்புக் முகநூல் வாயிலாகவும் ஏடிபிசி வானொலியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் அத்தோடு ஏடிபிசியுடைய ஆப்பினூடாகவும் அதே வேளையில் ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும் நீங்கள் கேட்டும் பார்த்தும் வாழலாம். இப்ப அருணாண்ணா, இப்ப இவ்வளவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு மேல இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது கௌரவிப்பு அல்லது ஏதாவது நடந்திருக்குதா, அல்லது யாராவது இந்த ஒரு கலைஞரை என்ன நடந்திருக்கு? என்ன மாதிரியான கலாபூஷணம் விருது கிடைச்சது 2016ஆம் ஆண்டு. 2016. அப்புறம் கௌரவிச்சு சிலர் கூப்பிடும் பொன்னால கோப்பின்னு சொல்லி நிகழ்ச்சிகளை. சரி, நல்ல ஒரு விடயம். மற்றது அருணாண்ணா, இப்ப நீங்கள் எப்படி பாக்குறீர்கள், ஒரு நீங்கள் இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற கோஷ்டிகள் அல்லது பல அமைப்புகள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல இருக்குது, என்ன இசையமைப்பு கோஷ்டிகள் எல்லாம் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க நீங்கள் இருந்த காலம் எல்லாம்? நாங்கள் எலக்ட்ரானிக் இதழ் குறைவு ஆக ஓகன்ல தவையிலா ஓகன் டோல்கி டொவைலா கோங்குரம் மாய்ச்சாங்க அந்த நேரம் பாட்டுகள். அப்ப அந்த நேரம் ஒரு நாளைக்கு கோயில் திருவிழா துவங்கிச்சேன்னா 4-5 திருவிழா ஒரு நாளைக்கு 2-3-4 ப்ரோக்ராம் போய்கொண்டே இருப்போம். இப்ப அப்படி திருவிழாக்களுக்கு பிடிக்கிற குறைவு. அந்த நேரம் உங்களுக்கு பிடிக்க ஒரு சீசன் துவங்கிட்டு தான்டா. தை மாசி பங்குனி துவங்கிச்சேன்னா ஆவணி வரைக்கும் மகளுக்கு நேரம் இல்ல திருவிழாக்களுக்கு அந்த சீசன். இப்ப அப்படி குறைவு, இப்ப குறைவு. அந்த நேரங்களுக்கு அப்படி ஒரு கோயிலுக்கு 2 தரம் 3 தரம் முடிப்பாங்க. 4-5 திருவிழா வந்துட்டா பூங்காவனம் வரைக்கும் பிடிப்பாங்க. கிளவட்டி அங்க இங்கெல்லாம் நிறைய பிடிச்சிருப்பாங்க ஒரே ப்ரோக்ராம். அதோட மலைநாடுகளுக்கு போயிருக்கிறோம், இலங்கை முழுக்க போயிருக்கிறோம் ப்ரோக்ராம். அதாவது வடக்கு, அதாவது யாழ்ப்பாணத்திலோ அல்லது வடமராட்சியோ தென்மராட்சியோ அருணாண்ணா போகாத கோயிலே இல்லை. எல்லா கோயிலும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் கூடுதலா. அதான் நான் நினைக்கிறேன் ஒரு 100-99 விதமான கோயில்களுக்கு போயிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். அந்த நேரம் ஒரு கோயில பிடிச்சா அடுத்த கோயிலுக்கு ப்ரோக்ராம் பிடிக்கலாம். அப்படி வருதுன்னு சொல்லி இப்ப அப்படி தெரியல. அப்படி இல்ல, அது காலங்களும் மாறிட்டு தானே. சரி, சொல்லுங்க. இன்னொரு பக்கம் பெறுகிறேன். இப்ப நீங்கள் எப்படி பாக்குறீங்களா? இப்ப யாழ்ப்பாணத்துல பல இளம் வட்டங்கள் இசையோடு இந்த நவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன சொல்லுது எல்லாம் மைனஸ்ல சொல்லுவாங்க. பச்சையா சொல்லுவேன்னா, பாடல்களை வாசிப்பதற்கு உங்களை போல கீபோர்ட், இப்ப நீங்கள் ஒரு பாட்டை கேட்டா அப்படியே வாட்சை காட்டுறீங்க. இப்ப எல்லாரும் மைனஸ், அதாவது நெகட்டிவ்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாம் அதுல இருந்து பாட்டை போடுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பத்தையே போற யுகம் சரியா அல்லது முறைப்படி ஏதாவது என்ன சொல்றேன்னு தெரியல. ஆனா இப்ப வாங்கக்கூடிய கலைஞர் நிறைய இருக்கலாம், வாங்கிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த காலம் மாறிடுதுங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமா வந்துட்டுது பாட்டுகள் எல்லாம். இப்ப கரோகில சில நிகழ்ச்சி செய்யலாம், கரோகிய போட்டு பாடிக்க நிற்பாங்க. அந்த விளையாட்டு நடக்குது. இசைக்குழு கலப்புறா கல்யாண வீடுகள் எல்லாம் எங்களுக்கு போறவங்க ப்ரோக்ராம் வேற எலக்ட்ரானிக் சிஸ்டமா மாறிட்டுது. எங்கட என்னன்னு சொல்றான்னு தெரியல. இன்னொரு பக்கம் அண்ணா, இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் வாசித்த இசைக்கருவிகள் கொங்கோ ட்ரம் அல்லது அப்படியான எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் மொங்கோஸ் எல்லாம் இருக்கிறதா, எல்லாம் தொலைந்து விட்டதா, அல்லது பணி பாதுகாத்து வருகிறீர்களா? என்னோட இல்ல ஒன்றும் எல்லாம் மகனாக்கிட்டே கொடுத்துட்டேன். மற்றது இப்பது வேற மாதிரி ஒப்டமேட்டர் கூடுதலா பாவிக்கிறாங்க. பொங்கோஸ் கொங்குரம் எல்லாம் பாவிக்கிற கூட இப்ப மகன் கீதி ஜனமே பேட்டரி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதான் இருந்தது இப்ப இல்ல கொடுத்தது அவங்க. அவன் என்னோட பெருசா ஒண்ணும் இல்லை. அந்த நேரம் நம்மளோட பிரதர் வாழ் இருந்த சண்முகன் வந்து நானும் பிரதர் இன்னொரு பிரதர் ட்ரம்ப் ஆக்கியவர். அந்த நேரம் 70ஆம் ஆண்டுகளுக்கு அவனுக்கு கதை. நம்ம சகோதரம் சண்முகன் அவர் தான் டோல்கி வாசித்தார், கொங்குரம் வாசிப்பார். பக்கத்துல பூங்கோசர்கள் அவர் மோசம் போயிட்டார். இப்ப உங்களோடு இவ்வளவு காலம் பயணித்த யாருடன் தொடர்பில் இருக்கிறீர்கள்? உங்களோடு பல பாடகர்கள், இசையமைப்பாளர், இசை வாசித்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள் உங்களுடைய இசைக்குழுவில்.
உங்களோடு 67ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு மட்டும் யாராவது உங்களோட தொடர்பில் இருக்கிறார்களா, அல்ல யாரோடாவது பேசுகிறீர்களா? அப்படி யாரை குறிப்பிடுவீர்கள்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு அப்படி ஒரு தொடர்பு இப்ப இல்ல. ஆ. சுகுமார் இருக்கிற அவரும் காலையில தூரத்துல இருக்கிறார். அவரை கண்டா கதைக்குவார். போர்றையில சுகுமாருக்கும் காலையில மற்றது பெருசா தொடர்புல இல்ல. இவர் நாகரோயில் இழந்து சௌந்தரராயன் பாட்டுக்காரர் அவரும் நாகருக்கு 2000 இல்ல அன்பா கதைப்பார். பெருசா தொடர்புகள் இல்ல. தொடர்புகள் இல்ல. சரி. அப்ப அந்த நேரம் எங்களுக்கு முதல் கண்ணன் கோஷி தெரியுமா? கண்ணன் மாஸ்டர் அவருக்கு கேட்டாலும் கதைப்பேன். நல்ல மனுஷன் அவர். அவரோட கதை பெருசா கதைக்கிறது குறைவு. சரி, இப்ப இன்னொரு பக்கம் பெறுவமண்ணா, அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்த காலத்துல 3 கோஷ்டி, கண்ணன் கோஷ்டி, ராஜன் கோஷ்டி, அருணா கோஷ்டி, 3 கோஷ்டி தான். என்ன அந்த காலத்துல இந்த கோஷ்டி எப்படித்தால் அந்த கோஷ்டி மாறி என்று பிரச்சனை இருந்ததா ஒரு காலத்துல இருக்கே, அல்லது உங்களுக்கு கண்டு தனிப்பட்ட அமைப்புகள் கோயில்கள் கூப்பிடுவார்களா அந்த காலத்துல? எப்படி இருந்தது அந்த காலகட்டத்துல? அதாவது ஆரம்பத்துல கண்ணன் கோஷ்டி ஆரம்பத்துல இருந்தது. பிறகு கண்ணன் கோஷ்டில இருந்து 2 பிரிச்சுதான் 2 கோஷ்டி எடுத்துவாங்க அப்பிய அப்பியான்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்க துவங்கினது கலாலய கோஷ்டின்னு ஒன்று இருந்தது. அவருக்கு எங்களோட அவ்வளவு ஜாயிண்ட் இல்ல. நாங்க புரியும் பார்த்தா நடத்தினாங்க. பாட்டுக்காரரை போட்டு செய்தது. நான் சொன்னேன் ஆரம்ப பாட்டுக்கார பரமசிவம், அது பிறகு ஜியா சவுந்தரராயன் பாடினது. அப்படி பாட்டுக்காரரை போட்டு கனகாம்பாசம் முடிச்சது. அவங்க அந்த ஜாயிண்ட் எங்களுக்கு இல்ல. அவையோட இருக்கு இல்லையா? நாங்கள் அதான் துவங்கினோட கோஷி துவங்கணும்னு நினைச்சு துவங்க இல்ல. சும்மா ஒரு இடத்த சிநேகிதர் கூப்பிட்டு வாசிக்க சொன்னோம். அது பெரிய சிரமமா இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம பார்த்து அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமா. நல்லது அருணா அண்ணா, நிறைவாக ஒரு கேள்வி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? என்ன சொல்றது, இந்த இசை நாங்கள் பழைய ஒரு கலைஞன் உங்களோட ஆஸ்திரேலியாவில உங்களோட வானொலியில கதைக்கிறத பார்த்து கேட்கிறார்களுக்கு பெரிய என்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அருணாச்சலம் தெரிஞ்சிருக்கும். அவர்களுக்கு நான் என்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னோட கேட்டு பழைய ஞாபகத்துல இருந்து சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்றது, சந்தோஷமா இருக்கட்டும். நிச்சயமாக அது ஒரு உங்களுடைய பெருந்தன்மை ஒரு கலைஞரை வெளிப்படையாக காட்டுகிறது. ஒரு கலைஞர் மற்றவர்களை மகிழ்விக்கின்ற பொழுது அவரும் அவனுடைய குடும்பமும் நல்லா வாழும்னு சொல்வார்கள். அதாவது எங்களுடைய குடும்பம் பலரை மகிழ்வித்திருக்கிறது. அதாவது யாழ்ப்பாண சமுதாயத்தை நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களோட பேசுகிறேன். அந்த நிகழ்ச்சி தான் காரணம் என்ன. ஆகவே உங்களுக்கு அந்த இறைவன் நல்ல சுகத்தையும் இன்னும் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்றும் நாங்கள் அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் அண்ணா. உங்களுடைய இசையோடு உங்களுடைய குடும்பம் பயணிக்க வேண்டும். பெரிய நன்றி. உங்களோட வாழ்த்துக்கு நான் பெருமைப்படுறேன். நீங்க இப்படி வாழ்த்த உலகத்துல இப்ப என்ன உலகம் முழுக்க எனக்கு என்னோட இசைக்குழுவில் எடுத்துட்டதே இருக்கிறோம். எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பகிருங்கள். அவர்கள் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடையலாம். அருணா இசைக்குழுவை பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் யாழ் மண்ணில் பார்த்தவர்கள் இருப்பார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் நிகழ்ச்சியாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருக்கிறது. நல்லது அருணா அண்ணா, இவ்வளவு நேரமும் உங்களுடைய பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய மகனுக்கு கேடிஎஸ்க்கும் நன்றி சொல்ல வேண்டும். தன்னுடைய நிலைய கலையத்துக்கு உங்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சுகம் இன்னும் சுகமாக இருந்து பல காலம் நீங்கள் வாழ வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை விட பன்மடங்கு உயர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம் அண்ணா. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் இதுவரை பார்த்து கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேர். இவ்வாறு நேராக கல்வி சிறப்பித்திருந்தார் ஈழநல்லூர் அருணா இசைக்குழுடைய ஸ்தாபகர், வாழ்நாள் சாதனையாளர், இசை கோகுலம் அருணா அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.